اللهم صل وسلم وبارك عليه. حدثنا إسماعيل حدثني مالك بن عبد الرحمن بن عبد الله بن عبد الرحمن بن أبي سعد النبي أنه أخبره أن أبا سعيد الخدري رضي الله عنه قال له إني أراك تحب الغنم والبادية فإذا كنت في غنمك أو باديتك فأذنت للصلاة فرفع صوتك بالنداء فإنه لا يسمع مدى صوت المؤذن الجن ولا إنس ولا شيء إلا شهد له يوم القيامة. سبحان الله وبحمده سبحان الله العظيم. اللهم صل وسلم وبارك عليه. صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام. அத்தனைக்கும் வித்தாகும் வாய்மை மொழியினை ஓத ஓத வாயெல்லாம் மணக்கும் இனிக்கும், நெஞ்சமெல்லாம் ஊவகை கொள்ளும், உன்னத நிலையும் அடையும். அவ்வுயரிய கருவூலத்தின் கருத்துக்களை தருகிறார்கள். கீர்த்திமிகு துஆவின் சிறப்பு தரக்கூடிய பெருந்தகை மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் TMN ஹாமித் பக்ரி ஆலிம் மன்பாயி அவர்கள். கைஃப தர்கா ருகியா கல் அம்பியா யா சமாஅம் மா طاب لتها سماء صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا به لعلهم يرشدون. அன்பான பெருமக்களே, கூட்டு கூட்டு என்றால் கூட்டமாக கூட்டமாக என்று வருகிற போது அதனுடைய ஆரம்ப நிலை என்பது 2 பேர் என்பது. ஒருவர் துஆ ஓதுவார், இன்னொருவர் ஆமீன் சொல்வார். ஆக 2 பேர் இணைந்தாலே கூட்டு என்பது அமைந்து விடுகிறது. கூட்டமாக கேட்கிற துஆ என்பது அமைந்து விடுகிறது. இது 2ஆக இருக்கலாம், 200ஆக இருக்கலாம், 2000ஆக இருக்கலாம், 2 லட்சங்களாக இருக்கலாம், 2 கோடிகளாக இருக்கலாம், பல்கி பெருகி கொண்டிருக்கலாம். ஆக கூட்டு என்பது கூட்டமாக கேட்கக்கூடிய துஆ. ஒரு மஹல்லாவிலே தொழுகையிலே நாம் எல்லாம் ஒன்று கூடுகிறோம், இது ஒரு கூட்டாக. ஒரு ஊரிலே நாம் எல்லாம் ஒன்று கூடுகிறோம், இது ஒரு கூட்டமாக. சமுதாயத்திலே எல்லோரும் சேர்ந்து கொள்கிறோம், இது ஒரு கூட்டமாக. சர்வதேச அளவுக்கு ஒன்று கூடுகிறோம். இப்படியே எண்ணிக்கைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். மட்டுமல்ல, மனிதர்களாக கூடுவது என்பது மட்டுமல்ல, மனிதர்களோடு கலந்து மலக்குகளும் இணைந்து துஆவுக்கு ஆமீன் சொல்லக்கூடிய
அந்த உன்னதமான நிலை அல்லாஹ் அமைத்து தருகிறான். இப்படி மனிதர்களும் ஜின்னுகளும் மலக்குகளும் கூட்டாக இணைந்து கேட்கக்கூடிய அந்த துஆ, இதுதான் நமக்கு கூட்டு துஆ என்பதாக அமைகிறது. என் அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யகுது கௌமுன் யذ்குருனல்லாஹ இல்லா ஹஃபத்துஹுமுல் மலாயிகா வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா வ நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தா. அல்லாஹ்வை தியானிப்பவர்களாக ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து அமர்ந்தால் அவர்களை அல்லாஹ்வின் அருள் மூடிக்கொள்கிறது. மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அமைதி அவர்கள் மீது இறங்குகிறது. தன்னிடத்தே இருக்கக்கூடிய மேன் மக்களிடத்தில், தன்னுடைய உயர்ந்த அடியார்களிடத்தில் அவர்களை பற்றி அல்லாஹ் சிறப்பித்து புகழாக பேசுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பான பெருமக்களே, சஹீஹ் புகாரியிலே முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிற செய்தி, மலக்குமார்கள் ஊர் முழுக்க சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எங்கு அல்லாஹ்வை கூட்டாக மக்கள் புகழுகிறார்களோ, தியானிக்கிறார்களோ, பிரார்த்திக்கிறார்களோ, அங்கெல்லாம் அவர்கள் சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் தமக்குள் ஒருவருக்கொருவர் அழைப்பு கொடுத்துக் கொள்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறானாம் மலக்குமார்களிடத்திலே, என்ன எங்கே நீங்கள் ஒன்று கூடியிருக்கிறீர்களே? ஆமாம் அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் ஒன்று சேர்ந்து உன்னை தியானிக்கின்றார்கள். எதற்காக என்று அல்லாஹ் கேட்கிறான். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், சொர்க்கத்தை தேடி, நரகத்திலிருந்து விடுதலையை தேடி. அல்லாஹ் கேட்கிறானாம், அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா, அந்த நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா என்று கேட்கும்போது இல்லை அல்லாஹ் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறானான், நீங்களே சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை வழங்குகிறேன், அவர்களை நரகத்திலிருந்து நான் விடுதலை செய்கிறேன். நீங்கள் சாட்சிகளாக இருந்து கொள்ளுங்கள். இந்த சபையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னரே அவர்களை நான் மன்னித்தும் விடுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்கிற செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தமது நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, பஸாரிலே இடம்பெற்றிருக்கிற செய்தி, யாரெல்லாம் ஒன்று கூடுகிறார்களோ, ஒன்று கூடி இறைவனை தியானிக்கிறார்களோ, புகழுகிறார்களோ, பிரார்த்திக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுடைய முகங்கள் நாளை மறுமையிலே பிரகாசிக்கும். அவர்கள் முத்துக்களாலான மெம்பர்களிலே அமைந்திருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஏன் யஜ்தமிஊன அலா திக்ரில்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வை தியானிப்பது மட்டுமல்ல, கூட்டாக தியானிக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக அவர்கள் ஒருவருக்கொருவர் பாசமலை பொழிகிறார்கள். அது மட்டுமல்ல, எத்தனையோ கிளைகள் இருந்தும், கோத்திரங்கள் இருந்தும், குடும்பங்கள் இருந்தும் அவர்கள் கலந்து வருகிறார்கள். மட்டுமல்ல, எத்தனையோ தேசங்கள் இருந்து, நாடுகள் இருந்தெல்லாம் அவர்கள் ஒன்று இணைகிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பஸார் என்கிற பெருநூலிலே பார்க்கிறோம். என் அன்பான பெருமக்களே, ஆக நாம் தனியாக செய்வது என்பது ஒரு பக்கம், கூட்டாக செய்வது என்பது இன்னொரு பக்கம். இப்படி கூட்டாக செய்கிற போது அதற்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருள் கிடைக்கிறது, மலக்குமார்களுடைய பிரார்த்தனை கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் கிடைக்கிறது, அமைதி கிடைக்கிறது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒளி பிரகாசம் கிடைக்கிறது, ஒளியினால முத்துக்களான மெம்பர்களே, மேலைகளே அமையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட மகத்தான பேறுகள் எல்லாம் இப்படி கூட்டாக தியானிப்பவர்களுக்கு, பிரார்த்திப்பவர்களுக்கு, வழிபாடுகள் செய்பவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழங்குகிறான். ஆக கூட்டு என்பதற்கு அல்லாஹ் ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான் என்பதை இந்த நபி மொழிகள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். என் அன்பான பெருமக்களே, இப்போது அப்படி கூட்டாக துஆ செய்கிற போது ஆமீன் சொல்கிறோமே, இந்த ஆமீன் என்பதை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவர் அல்லாஹ்விடத்தில் தமது நாட்டங்கள் என்னென்ன வேணுமோ, எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்கிறதோ அவற்றை எல்லாம் அவர் கொட்டி தீர்த்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார், சரணாகதி அடைந்து அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார். இப்படி முறையிடுகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவருடைய அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் அங்கீகரிப்பதற்கு அடிப்படையான ஒரு முத்திரை கருவியாக
அல்லாஹ் அமைத்திருப்பது என்பது ஆமீன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு சஹாபி தமது தேவைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் என்னெல்லாம் கேட்டாரோ அதெல்லாம் கிடைத்துவிடும், ஆனால் அவருடைய அத்தனை பிரார்த்தனைகளுக்கு முடிவாக ஒரு முத்திரை அவர் பதிப்பித்து விட்டால் போதும் என்று சொன்னார்கள். என்ன என்று ஒரு தோழர் கேட்கிற போது ஆமீன் என்பதுதான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக ஒருவர் தனியாக துஆ கேட்டாலும் அந்த துஆவுடைய முடிவிலே அவர் ஆமீன் சொல்வதை மிக உயர்வான ஒரு நடைமுறையாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்து தருகிறார்கள். அத்தோடு கூட்டாக கேட்பது என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள் என்றாலும் கூட ஏற்கனவே தௌராத்திலேயே அது பதிவு செய்யப்பட்ட செய்தியாக இருந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்க அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொல்ல இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இருந்திருக்கிறது என்பது பற்றிய தெளிவுகளை முஃபஸ்ஸிரீன்களாகிய பெருமக்கள் தங்களுடைய தஃப்சீர்களிலே மிக மிக அழகாக சொல்கிறார்கள். 10வது சூராவிலே 89வது ஆயத்திலே ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? கது உஜீபத் தஅவத்துகுமா, உங்கள் இருவருடைய தஅவத் பிரார்த்தனை நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்கிற ஒரு வாசகம். கது உஜீபத் தஅவத்துகுமா, உங்கள் இருவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கான். இந்த இருவர் என்பது யாரை குறிக்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் குறிக்கிறது. ஆனால் 10வது சூராவிலே, அதே சூராவிலே அதுக்கு முந்தைய வசனம் 89க்கு முந்தைய வசனம் 88லே வருகிறது, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டது என்பது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றுதான். என்றால் கேட்டது மூசா அலைஹிஸ்ஸலாம் தானே என்றால் குர்ஆனுடைய வாசகம் எப்படி இருந்திருக்க வேண்டும்? தது உஜீபத் தஅவத்துக, ஒருமையாக வந்திருக்க வேண்டும். நீங்கள் கேட்ட துஆ நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தது உஜீபத் தஅவத்துகுமா, உங்கள் இருவருடைய முஃபஸ்ஸிரீன்களாகிய பெருமக்கள் குர்ஆனிலே இருக்கிற எத்தனை தஃப்சீர்கள் இருக்கிறதோ, நான் என்னுடைய சிற்றறிவுக்குப்பட்ட வரையிலும் 20 தஃப்சீர்களை நான் தேடி பார்த்தேன். அத்தனையும் வந்திருக்கக்கூடிய ஏகமான செய்தி என்னவென்றால், அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். அவர்கள் கேட்ட துஆவுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா தது உஜீபத் தஅவத்துகுமா, உங்கள் இருவருடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னான் என்கிற இந்த விளக்கத்தை முஃபஸ்ஸிரீன்களாகிய பெருமக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய தஃப்சீர்களிலே கொண்டு வருகிறார்கள். என் அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பர் படியிலே ஏறுகிற போது 3 படிகள் ஏறுகிற போது ஆமீன் 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 என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், நீங்கள் 3 தடவை சொன்னீர்களே ஒவ்வொரு படியாக ஏறி ஏறி என்று கேட்டபோது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 3 துஆக்களை கேட்டார்கள். ரமலான் மாதம் தொடர்பாக, பெற்றோர்கள் தொடர்பாக, என் மீது ஸலவாத் சொல்வது தொடர்பாக 3 துஆக்களை அவர்கள் கேட்டார்கள். ஒவ்வொன்றுக்கும் நான் ஆமீன் சொன்னேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை இப்னு ஹிப்பான் என்கிற பெருநூல் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். என் அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தி வருகிறது. இது முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது. இதா அம்மனல் காரிஉ ஃபஅம்மினு என்று வருகிறது. அது வார்த்தை எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பாருங்கள். ஒரு செய்தி வருகிறது, இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு, இமாம் அவர் ஆமீன் சொல்வார்களா இல்லையா, அப்போது நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இது எதை குறிக்கிறது? தொழுகைக்குள்ளே இமாம் ஆமீன் சொல்கிறாரே அப்போது நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்பது. அப்படி சொன்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வாசகத்தையும் சொன்னார்கள், இதா அம்மனல் காரிஉ, குர்ஆன் ஓதக்கூடியவர் ஆமீன் சொன்னாலே நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். இதற்கு விளக்கமாக இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தம் ஃபத்ஹுல் பாரியிலே குறிப்பிடுகிறார்கள், காரி என்று வந்திருக்கிறது இந்த வார்த்தை குர்ஆனை ஓதக்கூடியவர். அவர் தொழுகைக்கு உள்ளே குர்ஆனை ஓதலாம், தொழுகைக்கு வெளியிலே குர்ஆனை ஓதலாம், எப்படி ஓதினாலும் ஆமீன் சொல்வது, கேட்கக்கூடியவர்கள் செவியேற்பவர்கள் ஆமீன் சொல்வது என்கிற இந்த செய்தியை இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நபிகளாருடைய இந்த பொன்மொழிக்கு கீழே விளக்கம் தருகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். என் அன்பான பெருமக்களே, உங்களுக்கு தெரியும்
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சபையிலே 3 நபி தோழர்கள், ஒரு சஹாபி பேர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபியுடைய பேர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபியுடைய பேர் சொல்லப்படவில்லை. இந்த 3 பேருமே சேர்ந்து ஒவ்வொரு துஆ கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3க்கும் ஆமீன் சொல்லுகிறார்கள் என்கிற இந்த செய்தியை இமாம் நஸஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய சுனனுல் குப்ரா என்கிற பெருநூலே பதிவு செய்திருக்கிறார்கள். இதை இமாம் இப்னு கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது அல் இஸாபா ஃபீ தம்யீஸ் ஸஹாபா என்கிற அந்த நூலிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வரலாறிலே இதை பதிவு செய்கிற போது இந்த பதிவை செய்து கொண்டு என்ன சொன்னார்கள் என்றால், ரவாஹுன் நஸஈ, இமாம் நஸஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் பிஸனதின் ஜயீதின். இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை என்பதிலே எந்த கோளாறும் இல்லை, இது கெட்டியானது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்தியை இசாபா என்கிற பெருநூலிலே பார்க்கிறோம். என் அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள், ஜய்யிதானவர்கள் ஆமீன் சொன்னார்கள், ஜய்யிதானவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள், ஜய்யிதானவர்கள் அதை நம்மிடத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இது ஆதாரப்பூர்வமாக தெளிவாக நமக்கு வரலாற்று பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். என் அன்பான பெருமக்களே, தபரியிலே, ஹாக்கிமிலே, தபரானியிலே இடம்பெற்றிருக்கிற செய்தி இதுதான் ஆழமாக கவனிக்கக்கூடிய ஒரு செய்தி. லா யஜ்தமிஉ மலஉன் ஃபயதுஉ பஅதுஹும் வ யஅமினுல் பஅது இல்லா அஜாபஹுமுல்லாஹ். ஒரு சாரார் ஒன்று கூடினால், அவர்கள் ஒருவர் துஆ ஓதினால், இன்னொரு மற்றவர்கள் ஆமீன் சொன்னால், நிச்சயமாக அவர்கள் கேட்ட அந்த துஆ, ஓதிய அந்த துஆ, சொன்ன அந்த ஆமீன், அதனுடைய பரக்கத்தாலே அவர்கள் என்ன என்ன கேட்டார்களோ அத்தனையும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தமது ஷரஹு சுன்னாவிலே பதிவு செய்கிறார்கள், ஆமீன் என்பது ஹாத்தமு ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுடைய முத்திரையாக அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஆமீன் என்பது தரஜத்துன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே ஒரு படித்தரமாக இருக்கிறது. ஒருவர் ஒரு முறை ஆமீன் சொன்னால் ஒரு படித்தரத்துக்கு உயர்கிறார், இரண்டாவது முறை சொன்னால் இரண்டாவது படித்தரத்துக்கு செல்கிறார். அவர் 100 தடவை சொன்னால் 100 படித்தரங்களுக்கு மேலே செல்கிறார், 1000 தடவை சொன்னால் 1000 படித்தரங்களுக்கு சொல்கிறார், அவர் செல்கிறார். ஆக எத்தனை கோடி கோடியாக அவர் ஆமீன் சொல்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் படித்தரங்களை உயர்ந்து கொண்டே இருக்கிறார் என்கிற கருத்தை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா அந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக, அதை செவியேற்கக்கூடியவர்களாக, அதற்கு ஆமீன் சொல்லக்கூடிய பாக்கியமானவர்களாக, அதன் பரக்கத்தாலே மிக உயர்ந்த படித்தரங்களை பெற்றவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. என் அன்பான பெருமக்களே, இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும், யார் யார் ஆமீனை விரும்புகிறார்களோ, எவ்வளவு ஆமீனை நேசிப்பது என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் ஆமீனை நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார், அவர் ஈமானிலே உயர்ந்த நிலைக்கு ஆகிறார் என்கிற இந்த கருத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தி இப்னு மாஜாவிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்னு மாஜாவிலே இடம்பெற்ற அந்த செய்தி என்ன வருகிறது என்றால், மா ஹஸதத்குமுல் யஹூது அலா ஷைஇன் மா ஹஸதத் அலா ஸலாமி வ தஅமீன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யூதர்கள் உங்கள் மீது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தவர்களே, உங்கள் மீது யூதர்களுக்கு பொறாமை அதிகம். பல விஷயங்களிலே பொறாமை அதிகம். ஆனால் அதிலே மிக கூடுதலாக பொறாமை எதிலே அவர்களுக்கு என்றால், நீங்கள் ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லிக் கொள்கிறீர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சலாமை பகிர்ந்து கொள்கிறீர்களே, இதை பார்த்தவர்கள் பெரிய அளவுக்கு பொறாமை கொள்கிறார்கள். அதுபோல நீங்கள் ஓதுகிற போது, துஆ செய்கிற போது வெறுமனே துஆவை கேட்டுக்கொண்டு செல்லாமல் உடனே அதற்கு ஆமீன் சொல்லிவிடுகிறீர்களே, அதை பார்த்து அவர்கள் மிக அதிகமாக பொறாமை கொள்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே ஒருவர் ஆமீனை வெறுக்கிறார் என்று சொன்னால் அவர் யூதர்களை நேசிக்கிறார் என்று அர்த்தம். ஒருவர் ஆமீனை நேசிக்கிறார் என்றால் அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார் என்று அர்த்தம். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நமது நம்பிக்கைகள், துஆ தொடர்பான நம்பிக்கைகள்,
நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒய்தா சஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப் என்கிற அந்த வசனத்திலே சொல்கிறான், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். என்னை நீங்கள் அழைத்தால் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன். நான் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன். ஆனா அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாடி நரம்புக்கும் மிக நெருக்கமாக நான் இருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானே, அந்த நெருக்கத்தை நாம் பெறுவதாக இருந்தால் ஃபல்யுமினு பி, என்னை அவர்கள் ஃபல்யஸ்தஜீபூலி வல்யுமினு பி, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னிடத்திலே மண்டாட வேண்டும், என்னை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். யார் அல்லாஹ்வை விசுவாசிக்கவில்லையோ, யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ, எவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் அங்கீகாரம் கிடைக்காது. ஃபதுகுரூனி அதுக்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், யார் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு அதிகரித்து தருவான், அல்லாஹ் அவர்களை நினைப்பான். எவர்கள் அல்லாஹ்வை நினைக்கவில்லையோ, எவர்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யவில்லையோ, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் உரிய கண்ணியத்தை கொடுக்க மாட்டான் என்பதை இந்த ஆயத்துக்கள் வழியாக அறிகிறோம். எனவே அல்லாஹ்விடத்தே நாம் கேட்பது, இப்போது நாம் வந்திருப்பது, நம்மை எவன் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி போஷித்து முழுமை பெற செய்கிறானோ அந்த ஏகனாகிய வல்ல அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தன்னுடைய ஆதிக்கத்தால், தன்னுடைய வல்லமையால், தன்னுடைய மேன்மையால், தன்னுடைய ஆற்றலால் எவன் படைத்து பரிபாலித்து ரட்சித்துக் கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறானோ அந்த சர்வ வல்லமை உடைய அந்த ஏகன் வல்ல அல்லாஹ்விடத்திலே வேண்டுதல் புரிவதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்றால் அல்லாஹ் பெருமக்கள் சொல்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய செய்தி என்னவென்றால், ஒரு உப்பை கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேள், செருப்பினுடைய வார் அருந்து விட்டாலும் இதை பற்றி அல்லாஹ்விடத்திலே கேள் என்கிற அளவுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு எந்த பெரிய காரியமாக இருந்தாலும், எந்த சிறிய காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு சிரமம் இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், அவனிடத்திலே கேட்டால் அவன் சந்தோஷம் அடைகிறான். நாம் எவ்வளவு எவ்வளவு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்காமல் இருந்து விட்டால் அல்லாஹ் கோபம் அடைகிறான். அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியார் மண்டியிட்டு சரணாகதி அடைந்து யாசித்து விட்டால் வெறுங்கையோடு அவரை திருப்பி அனுப்பி வைப்பதற்கு அல்லாஹு தஆலா வெட்கப்படுகிறான். எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் எப்படி கேட்க வேண்டும் என்றால், ஒரு நெருக்கடியிலே இருக்கிறோம் என்கிற உணர்வோடு, அந்த நெருக்கடியிலே இருப்பவர், ஆபத்தான சூழ்நிலையில் இருப்பவர் எப்படி ஒருவரிடத்திலே கேட்பாரோ அந்த மாதிரியா அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிற போது நாங்கள் நெருக்கடியிலே இருக்கிறோம், பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், யா அல்லாஹ் எங்களை எல்லா நிலையிலும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி நல்ல மூமின்களாக வாழச் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மட்டுமல்ல, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உரிமையோடு கேளுங்கள், திரும்ப திரும்ப கேளுங்கள். கேட்கும் போது அவசரப்படாதீர்கள், காத்திருந்து கேளுங்கள், அழுது கேளுங்கள். அழுகை வராவிட்டாலும் அழுகை போல, அழுவது போல, பாசாங்கு செய்வதாவது, பாவனை செய்வது போலாவது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அருளி இருக்கிறார்கள். துஆ கேட்பதை எப்போதும் விட்டுவிடக்கூடாது, எந்த சூழ்நிலையும் விட்டுவிடக்கூடாது. காலம் முழுக்க அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் எதை மிக அதிகமாக விரும்புகிறான் என்றால், அவனிடத்திலே நாம் ஆஃபியத்தை கேட்பதை. எதை கேட்பதை? எதை கேட்பதை? ஆஃபியத்தை கேட்பதை. அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை கேட்பதை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான பெருமக்களே, அல்லாஹ்விடத்திலே நம்முடைய நாட்ட தேட்டங்கள், துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹலால் ஹராமை பேணி நடக்க வேண்டும். ஹராமான நிலையிலே நாம் இருந்து கொண்டு கேட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த துஆவை அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த நிலையிலே கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். உறவுகளை வெட்டி கொண்டு நடந்தால் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அடுத்தவர்கள் மீது பொறாமை கொண்டு விட்டு கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். முஸ்லிம்களை பகைத்து கொண்டு கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அலட்சியமாக கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். வரம்பு மீறி கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். ஆகாத ஆசைகளை கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் ஏற்பானா ஏற்க மாட்டானா என்று சந்தேகத்தோடு கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். நிராசை அடைந்தால் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அவசரப்பட்டால் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஷுரூத்துகள்
நிபந்தனைகள் அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா அமைத்திருக்கிறான். என் அன்பான பெருமக்களே, நாம் இப்போது ஒரு புனிதமான சபையிலே ஒன்று கூடியிருக்கிறோமே. இந்த சபையிலே நாம் துஆ கேட்கிற போது நாம் கூடி கூடி சத்தமாக உறக்கமாக ஓர்மையோடு அல்லாஹ்விடத்திலே கையேந்தியவர்களாக நாம் ஆமீன் 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 என்று திரும்ப 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 சொல்கிறோமோ, இமாம் துஆ ஓதக்கூடியவர் ஒரு வாசகத்தை முடித்திருக்க மாட்டார். அந்த வாசகத்தின் துவக்கத்திலிருந்தே, ஏனென்றால் ஆமீன் என்பது ஒரு தனி துஆ, அது ஒரு தனி பாதை. எப்படி என்று சொன்னால், ஒரு துஆ அவர் கேட்டிருப்பார், நாம் 100 ஆமீன்களை சொல்லலாம். எனவே ஆமீன் என்பது தரஜத்துன் ஃபில் ஜன்னா, அது சொர்க்கத்திலே படித்தரங்களை நாங்கள் கூட்டி தந்தே கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மகத்தான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஆமீன் சொல்வது என்பது. எனவே அதிலே நாம் கூடி இருந்திருக்கிறோம். இதிலே அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிற போது அல்லாஹுடைய திருநாமங்களை முன்வைத்து கேட்கிறோம். அல்லாஹுடைய திருநாமங்கள் அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன, எனவே அல்லாஹ்விடத்தில் அவற்றை கொண்டு கேளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்லி இருக்கிறான். அடுத்து மேல்மக்கள் நல்லவர்கள் நபிமார்கள் இருந்து மேல்மக்கள் யார் யார் இருப்பார்களோ அத்தனை பேருடைய பெயர் சொல்லியோ தனியாகவோ மொத்தமாகவோ அவர்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய துஆ. அடுத்து நாம் செய்திருக்கக்கூடிய நல்லறங்கள் எத்தனையோ இருக்கும். அல்லாஹுக்காக என்று தூய்மையாக தனிப்பட்ட முறையில் நாம் செய்திருக்கிற ரகசியமான ஏதாவது ஒரு அமல் இருக்கும் இல்லையா? எமர்ஜென்சி உடைய நேரத்தில் அதுதானே பயன்படுகிறது. எமர்ஜென்சியுடைய ஒரு கார் வைத்துக் கொண்டால் அதற்கு ஒரு எமர்ஜென்சிக்கு நாம் துணை பொருட்களை வைத்துக் கொள்வது இல்லையா? செப்டிகளை வைத்துக் கொள்வது இல்லையா? அதே போலத்தான் அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா நம்முடைய நாட்ட திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால், ஆபத்துகள் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால், நெருக்கடிகள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால், அல்லாஹுக்காக நாம் ரகசியமாக செய்திருப்போமே அந்த நல்ல நல்ல அறங்கள், இந்த நல்ல அறங்களில் பொருட்டாலும் நாம் துஆ கேட்கலாம். ஆக முதலிலே அல்லாஹ்வுடைய நாமங்களால், அடுத்து நல்லோர்களின் பொருட்டால், அடுத்து நம்முடைய நல்லறங்களால், அதுக்கு அடுத்து தான் கூடி மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அந்த ஆமீன் சொல்வது ஒரு வசீலாவாக அமைந்து வருகிறது. எனவே இப்படிப்பட்ட உன்னதமான வசீலாக்கள் வழியாக நாம் கேட்கக்கூடிய துஆக்களை வல்ல அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா அமைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட புனிதமான சபையிலே தான் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த அமர்வை கபூல் செய்வானாக, நம்முடைய இந்த ஒன்று கூடலை கபூல் செய்வானாக. இந்த சபையிலிருந்து நாம் வெளியேறுவதற்கு முன்னாலேயே நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி நம்மை பரிசுத்தமாக ஆக்கி பாவமற்றவர்களாக ஆக்கி மேல்மக்களாக உயர்த்தி அவனுடைய நெருக்கமான அடியார்களாக நம்மை ஆக்கி அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா சாலிஹான அடியார்களில் நம்மை சேர்த்தருள்வானாக என்று துஆ செய்து கொண்டவனாக, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எந்த நோக்கத்திற்காக ஒன்று கூடினோமோ அந்த ஒன்று கூடிலே அல்லாஹ் நிறைவான பரக்கத்துகளை தந்தருள்வானாக என்று துஆ செய்வதோடு, எனக்காகவும் நீங்கள் துஆ செய்யுங்கள், என்னுடைய மறுமை வெற்றிக்காகவும் நீங்கள் துஆ செய்யுங்கள். இறுதியிலே மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை மொழிந்த நிலையிலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை, ஈமான் சலாமத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த அடியேனுக்கும் வல்ல அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று இந்த துஆவில் என்னையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடும் பணிவோடும் நான் கேட்டவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.